டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க மோதல் அதிகாலை நிகழ்வுகள் என்ன? முதலாவதாக அரபு எமிரேட்ஸினுடைய அதிரடி முடிவு மத்திய கிழக்கு விவகாரத்தில் இன்று புதிய புயலை கிளப்பி இருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையை தவிர்த்து இனிமேல் தனியான ஒரு குழாயை அமைத்து அதன் மூலமாக ஆயிலை எடுத்து செல்வதற்கு அதிரடி முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முடிவை எடுத்த பின்னர் அரபு எமிரேட்ஸினுடைய பிரதமர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் ரஷ்ய அதிபர் புட்டினையும் சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த நிலையானது மத்திய கிழக்கிற்கு மட்டுமல்ல அகில உலகத்திற்கும் பிரச்சனையாக இருக்கின்றது. இதற்கு மாற்று ஏற்பாடு வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார். ரஷ்ய அதிபர் ராஜதந்திர வழியில் இதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சரியான பாதை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விவகாரத்தில் நடந்திருக்கின்ற முக்கிய நிகழ்வுகள்: ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் எப்பொழுது திறக்கப் போகின்றது? அதில் இருக்கின்ற கண்ணி வெடிகளை எப்பொழுது அகற்றப் போகின்றது? வடலி வளரும் எப்போ, கள்ளு குடிப்பேன் எப்போ என்பது போல நிலைமை இருக்கின்றது. இதற்காக காத்து கொண்டிருக்க முடியாது. உடனடியாக மாற்று ஏற்பாடுகளை செய்தாக வேண்டும் என்று அரபு எமிரேட்ஸ் முடிவிற்கு வந்திருக்கின்றது. இதற்காக 2027 ஆண்டு தொடங்குவதற்கு முன்னதாக சிறப்பான பைப்லைனை அமைத்து முடித்துவிட வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அரபு எமிரேட்ஸ் தினசரி 15 மில்லியன் பீப்பாய்கள் கொண்ட ஆயிலை ஏற்றுமதி செய்கின்றது. இது இப்பொழுது நெருக்கு வாரத்தில் இருப்பதனால் பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. உலக எரிபொருள் ஏற்றுமதியில் ஏறத்தாழ 34% இந்த நீரிணை வழியாகவே செல்வதனால் இப்பொழுது உலகம் விக்கித்து நிற்கின்றது. இதை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் ஈரானுடன் ஒரு போரை செய்வது பொருத்தமானது அல்ல. வேறு வழியை தேடுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எமிரேட்ஸினுடைய பிரதமர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் கூறியிருக்கின்றார். இதை உருவாக்கியவுடன் அமீரகத்தினுடைய ஏற்றுமதி இன்று இருப்பதை விட 2 மடங்கு அதிகமாகும் என்றும் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே இருக்கின்ற ஹப்ஜான் மற்றும் ஃபைஜரா ஆகிய இடங்களை இணைக்கின்றது. இது ஏற்கனவே 1.8 மில்லியன் பேரல் ஆயிலை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்ற இடமாகும். இதை மாற்றியமைத்து மேலும் புதிய ஆயில் குழாயை அமைக்க இருப்பதாக அவர் கூறுகின்றார். ஓமான் நாட்டினுடைய கிழக்கு கரையில் இருக்கின்ற ஃபைஜரா ஏற்றுமதி மையத்தில் இருந்து இது ஆரம்பிக்கின்றது. அதற்காக இந்த இடம் தாக்குதல் இல்லாத இடமல்ல. இந்த இடத்திற்கு ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் தேடி வரும். கடந்த மே மாதம் ஃபைஜரா மீது ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தி பெரும் தீ பற்றி எரிந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த வியாழன் அன்றும் இந்த துறைமுகம் அருகே கப்பல் ஒன்று கடத்தி செல்லப்பட்டிருக்கின்றது. எங்கே போனதென்று தெரியவில்லை. எங்கு மாற்று வழியை அமைத்தாலும் தன்னுடைய பிரச்சனையை தீர்க்காவிட்டால் அந்த இடம் நோக்கி ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் வரும். ஆகவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவுடன் பேசி பயன் எதுவும் கிடையாது. அமெரிக்கா சொல்வதை ஈரான் கேட்காது. ஈரானே இப்பொழுது ஒரு புதிய வழியை கொண்டு வருகின்றது. கண்ணிவடிகள் இல்லாத பகுதிகளினால் அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடுகளும் இல்லாதவர்கள் மட்டும் செல்லக்கூடிய விதமாக ஒரு புதிய பாதையை திறப்பதற்கும் அங்கு ஈரான் கட்டணங்களை வசூலிப்பதற்கும் முயற்சி எடுத்திருக்கின்றது. இப்படியான ஒரு நிலையில் யாருடன் பேச வேண்டும் என்றால் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தான் பேச வேண்டும். ஈரானை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் எமிரேட்ஸினுடைய புதிய குழாய் நடவடிக்கைகளை முறியடிக்காமல் இருப்பதற்கும் பணிகள் நடைபெறுகின்ற பொழுது தாக்குதலை நடத்தாமல் இருப்பதற்கும் புட்டினுடன் தான் பேச வேண்டும். எனவேதான் அவரை சென்று சந்தித்திருக்கின்றார் அரபு எமிரேட்ஸினுடைய பிரதமர். புட்டின் அவருடன் பேசியதன் பின்னதாக முதலாவதாக இதை பேசித்தான் தீர்க்கலாம். தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய கொள்கை தவறானது என்று சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எனவே ரஷ்யாவினுடைய ஆதரவுடன் இதை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்க போகின்றார்கள். மாறாக ஈராக்கிற்கு சலுகைகளை வழங்கி இருக்கின்றது ஈரான். ஈராக்கில் இருந்து புறப்பட்ட கப்பல்கள் ஏப்ரல் மாதம் மட்டும் 10 மில்லியன் பேரல்கள் ஆயிலை இந்த வழியாக எடுத்து சென்றிருக்கின்றன. மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு பேச்சுவார்த்தையும் பிரச்சனையையும் முடிப்பதற்கு 20 வருடங்களுக்கு ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டாமல் இருந்தால் சகலதையும் பேசி தீர்த்து விடலாம் என்று தெரிவித்திருக்கின்றார். இவர்கள் எதை சொன்னாலும் அடுத்த வாரம் ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபரை சந்தித்த பின்னர் தான் இவைகளில் ஒரு முக்கிய மாற்றம் வரும். எனவே அரபு எமிரேட்ஸ் அவசரமாக குழாய் ஒன்றை அமைப்பது பாதுகாப்பானதும் தேவையானதும் என்பது
என்பது உண்மைதான். அதற்கு முன்னதாக இந்த விவகாரத்தில் ஒரு திருப்பம் வருமா என்று மற்ற நாடுகள் பார்க்கின்றன. இருப்பினும் மத்திய கிழக்கு இனிமேல் சொந்த காலில் தங்களுடைய வியாபாரத்தை பார்ப்பதற்கு புது புது வழிகளை தேடுகின்ற ஒரு புதிய உலகம் பிறந்திருக்கின்றது என்றால் அது மிகை கூற்று அல்ல. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.